விஜய் ஆதவன் சின்னத்திரையில பல நிகழ்ச்சிகளில் தொகுத்து வழங்கி பிரபலமாக இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சில திரைப்படங்களுமே நடிச்சிருக்காங்க. அவர் சமீபத்தில் தன்னோட குடும்ப வாழ்க்கை பற்றி பேசினது இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாகி வந்துகிட்டு இருக்குது. ஏற்கனவே சீரியல் நடிகை விலாசினி கூட இவருக்கு திருமணம் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற செய்தி பரவி வந்த நிலையில் அதை பற்றி ஆதவனை இப்போ விளக்கம் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ஆதித்யா சேனல் தொடங்கின சமயத்தில் அதில் தொகுப்பாளராக இருந்தார். கொஞ்சம் நடிங்க பாஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சி மூலமா பெரிய அளவில் பெயர் வாங்கினவங்க தான் ஆதவன். அதே மாதிரி ரேடியோ ஜாக்கியா இருந்து ஆதித்யா சேனல்ல தொகுப்பாளனே வந்தவங்க தான் விலாசினி. இவங்க 2 பேருக்கும் திருமணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில மாதங்களுக்கு முன்னாடி சில போட்டோஸ்மே சோசியல் மீடியால வைரலாச்சு. ஆனா இதை பத்தி ஆதவன் பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்களுக்குள்ள திருமணம் ஆகல, நாங்க 2 பேருமே லிவிங் உறவுல தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த பேட்டியில ஆதவன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நானும் சின்னத்திரை நடிகை விலாசினியும் லிவிங் உறவுல இருக்கிறோம். எனக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சு ஒரு பெண் குழந்தை இருக்கிறாங்க. முதல் மனைவி கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால நாங்க 2 பேருமே பிரிஞ்சுதான் பல வருஷங்களா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். என்னோட மகள் என் கூட தான் இருக்கிறாங்க. விலாசினி கூட எனக்கு பல வருஷங்களா நட்பு இருக்குது. எங்களுக்குள்ள இருந்த புரிதல்னால நாங்க 2 பேரும் இப்போ லிவிங் உறவுல இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம எங்க 2 பேருக்கும் மீரா ஆதவன் அப்படிங்கிற பெண் குழந்தை இருக்காங்க. 2 பெண் குழந்தைகளையும் நான் கவனிச்சு வந்துகிட்டு இருக்கேன். நான் லிவிங்ல இருக்கிறதுனால இதை வெளியில சொல்ல எங்களுக்கு எந்த விளக்கமும் இல்லை அப்படின்னு பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம விலாசினி மற்றும் ஆதவன் பத்தி பல சர்ச்சைகள் பரவி வந்த நிலையில இப்போ அதுக்கு ஆதவனை இப்போ முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. அந்த வகையில விலாசினி நடிகையா மட்டும் இல்லாம டப்பிங் கலைஞரா இருக்கிறாங்க. வருத்தப்படாத வாலிபர் சங்கம், காக்கி சட்டை போன்ற படங்கள்ல நடிகை ஸ்ரீதிவ்யாவுக்கு குரல் கொடுத்தவங்க இவங்க தான். அதே மாதிரி கேடி பில்லா, கில்லாடி ரங்கா, பொதுவாக எம் மனசு தங்கம் உள்ளிட்ட படங்களில் ஹீரோயின்களுக்கு இவங்க தான் குரல் கொடுத்துருக்காங்க. சமீபத்தில் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் குரலி கேரக்டர் இவங்க நடிச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஜீ தமிழில் வாங்கி சுடவா சீரியல்லையுமே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் ஜீ தமிழில் ஒரு சில சீரியல்களில் நடிச்சிருக்கிறாங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி ஆதவன் மற்றும் விலாசினி தம்பதியோட குழந்தையோட பிறந்தநாள் விழாவில் எடுத்த ஃபோட்டோஸ் சோசியல் மீடியாவில் வைரலாச்சு. அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேருக்குமே குழந்தை இருக்கிற விஷயமே பலருக்குமே தெரிய வந்துச்சு. இதை பற்றி விலாசினி கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. அதாவது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாங்கள் 2 பேருமே லிவிங்கில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஆதவனுமே இதை உறுதிப்படுத்தி இருக்காங்க. விலாசினிக்கும் ஏற்கனவே திருமணம் முடிஞ்சு அது டிவோர்ஸ்ல முடிஞ்சிருச்சு. தன்னோட முதல் திருமணத்தில் தாம் பட்ட வேதனைகள், சித்திரவதைகள் பற்றி அவங்க அந்த பேட்டியில் பேசினதும் குறிப்பிடத்தக்கது.